ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனலில் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனிங் டிப்ஸ் தான். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட கேட்டிருந்த ஒரு சில க்ளீனிங் டிப்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கவுண்டர் டாப் கிளியர் பண்ணுறதுலேருந்து எப்படி பாத்ரூம் டைல்ஸ் கிளியர் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் எல்லாமே இதில் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ டிப் நம்பர் 1 என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து உப்பு தண்ணியால் நம்ம சிங்க் ஏரியா கிட்ட வந்து ஏற்படுற அந்த வெள்ளைக்கரையை எப்படி போக்குறது அப்படிங்கிற டிப் தான் பார்க்க போகிறீங்க. உங்கள் டேப்பில் உப்பு தண்ணி வரும் அப்படின்னாக்கா இந்த கரை வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக பூத்து போன மாதிரி இந்த கரை இருக்கிற இடத்துல எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ இதுக்கு வந்து நல்லா புளிச்சு போன இட்லி மாவு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி இட்லி மாவு வச்சுட்டு நான் வந்து நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் சொல்லிட்டு வரேன். ஸோ அந்த வரிசையில் இந்த டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புளிச்சு போன இட்லி மாவு கூட ஒரு அரை கப்பு அளவுக்கு நல்லா புளிச்சு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கலவையை தான் வந்து நம்ம அந்த உப்பு தண்ணி கரை இருக்கிற பகுதியில் வந்து நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி விட்டு கழுவி பார்க்கலாம் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ அந்த மாவும் தயிரும் சேர்ந்து அந்த கலவையை வந்து நான் வந்து இதில் வந்து கொட்டியிருக்கேன். ஸோ இதை தேய்க்கிறதுக்கு வந்து நம்ம வந்து சில்வர் ஸ்க்ரப் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ சில்வர் ஸ்க்ரப்பை நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணணுங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் வந்துருக்கு. ஸோ இப்போ பாருங்கள். முன்னாடி ஒரு வீடியோலையும் நான் இந்த மாதிரி உப்பு தண்ணி கரை எப்படி எடுக்கிறது ஸோ அப்படிங்கிற டிப்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. ரொம்ப போட்டு தேய்க்கணும் ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடுங்க. விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து நம்ம வந்து லைட்டாக ஸ்க்ரப் கொடுத்துட்டு தேய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நமக்கு வந்து நல்ல பிளாக்காக நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி சொலட்டி ரவுண்ட் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு கழுவி பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாகவே ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சென்னை அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த உப்பு தண்ணி கரை அதிகமாக வந்து கிச்சனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் இந்த மாதிரி டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணவுமே நமக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சொட்டு வந்து தேங்காய் எண்ணெயோ இல்லை சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயோ விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு டவலால் இது வந்து டவலால் இல்லை டிஷ்யூவால் நீங்கள் வந்து நல்லா ஃபுல்லாக துடைச்சி விட்டுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ வந்து இந்த மாதிரி கடப்பாக்கல் கிரேனைட்கள் ஸோ எதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கிளியர் பண்ணி முடித்தாலும் அதோட பழைய பளபளப்பு நமக்கு திரும்ப வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஆயில் தடவி விட்டு நல்லா கிளியர் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் டவலால் துடைச்சி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பிசுப்பு இருக்கும் அப்படின்னாக்கா அப்படிலாம் எதுவும் இருக்காது. ஸோ டவலால் நீங்கள் துடைச்சி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணதுனால அகைன் வந்து திரும்ப அந்த உப்பு தண்ணிக்கார ஸ்ட்ராங்காக வந்து இந்த கல்லில் பிடிக்காமல் இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே நமக்கு மிக்ஸ் பண்ணின அதே இட்லி மாவு தயிர் கூட ஒரு 2 மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ பாத்ரூம் டோரில் இருக்கிற அந்த ஸ்டைனு அப்புறம் வந்து நம்ம பாத்ரூம் டைல்ஸில் இருக்கிற அந்த ஸ்டைனை ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே தான் நம்ம வந்து இட்லி மாவு தயிர் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அது கூடயே நீங்கள் இதில் வந்து வினிகர் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு இதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒயிட் டோரு ஸோ அந்த மாதிரி பாத்ரூம் டோரு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இதை வச்சு நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் வீட்டு ஒயிட் டோர் வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அழுக்காக இருக்குது பாருங்கள். இதை வந்து கையிலேயே எடுத்து நம்ம வந்து அப்படியே லைட்டாக ஸ்க்ரப் பண்ண மாதிரி தடவி விட்டுடலாம். தடவி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்பாஞ்சால் தொடச்சி எடுத்தாலே போதும்.
ஈஸியாக வந்து அது நம்மளுக்கு வந்து அந்த பழைய ஒயிட்னஸ் கிடைக்கும். ஸோ நம்ம வினிகர்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்லா பளிச்சுன்னு கிளியர் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாவில் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எந்த ஃபுட் ஐட்டமும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப புளிச்சு போயிடுச்சு, இது வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த தண்ணி தொட்டு புழிஞ்சிட்டு அந்த ஸ்பாஞ்சால் நான் துடைக்கிறேன். அந்த கரை எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகியிருக்கு. மேலே எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி இருந்த டைல்ஸ் தான், இப்படி இருந்த டோர் தான். ஸோ இந்த அளவுக்கு கிளியராக இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டு பாத்ரூம் டோரில் இருக்கிற அந்த உப்பு தண்ணி கரையை இந்த மாவை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். இதில் வந்து நம்ம சேர்த்துருக்க தயிரும் வந்து புளிப்புத்தன்மை உடையது, அப்புறம் வந்து மாவும் வந்து புளிப்புத்தன்மை உடையது. ரெண்டுமே சேர்ந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பாத்ரூம் டைல்ஸில் உள்ள கரையை வந்து 2 டைல்ஸில் நான் ஒரு டைல்ஸ் கிளியர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து இவ்வளோ தான் என்கிட்ட இந்த மாவு இருக்குது மீதி. ஸோ அதை வச்சு நான் வந்து கிளியர் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு டைல்ஸில் வந்து நான் இதை வந்து அப்ளை பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு அப்போ டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு டைல்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு அப்படியே விட்டுடலாம். ஸோ விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட வந்து நம்ம பாத்திரம் வளர்க்க யூஸ் பண்ணுற அந்த லிக்விட் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னாக்கா, லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி நம்ம தண்ணி விட்டு பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது சூப்பராகவே கிளியர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த கெமிக்கல் அது எல்லாமே செட் ஆகாது, அலர்ஜி, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அடுத்ததாக என்னோடய வீடியோவில் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, உப்பு தண்ணி கரையை எப்படி நீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பாத்ரூமில் உப்பு தண்ணி கரை இல்லைம்மா. ஸோ நான் உப்பு தண்ணி கரை எப்படி நீக்கிறது அப்படிங்கிற டிப்ஸும் நான் வந்து சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பாத்ரூமில் இருக்கிற கரையை தான் வந்து கிளியர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ பாருங்கள், 2 டைல்ஸுக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடுத்ததாக வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வீடியோ தான். இந்த வீடியோ வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க, செல்லோ டேப் போட்டுனா அந்த கரையை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் வந்து எங்களோட பீரோவில் வந்து பீரோ வாங்கின புதுசுலேருந்தே இந்த ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ எடுக்காமல் அப்படியே விட்டாச்சு. பீரோவும் பழசாயிடுச்சு, ஸ்டிக்கருமே வந்து எடுக்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டிக்கர் எப்படி ஈஸியாக, அந்த மாதிரி நாள்பட்ட ஸ்டிக்கர் எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹீட்டர் இருக்குது இல்லையா, நம்ம வந்து தலைக்காயை யூஸ் பண்ணுற அந்த ஹீட்டரை வந்து இது மேலே காமிச்சிங்க அப்படின்னாக்கா ஈஸியாக இந்த மாதிரி உரிச்சிட்டு வந்துடும். ஆனால் இது வந்து நாள்பட்ட ஸ்டிக்கர் அப்படிங்கிறதுனால அதில் இருந்த க்ளூ மட்டுமே அதில் அப்படியே ஸ்டிக்கி ஆகி ஒட்டி இருக்கு பாருங்கள். சேம் இதே மாதிரி தான்மா செல்லோ டேப்பில் ஒட்டுற அந்த கரையுமே ஒட்டி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு உங்கள் வீட்டில் யூஸ் பண்ண இந்த ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, சென்ட்டு, இந்த ஸ்ப்ரே, அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு காட்டன் கிளாத்தால் லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னாக்கா அந்த கரை வந்து அந்த பிசுக்குத்தன்மை நிறைந்த அந்த கரை வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகும். ஸோ இதை பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் வந்து செவத்தில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். சம்டைம் வந்து பைண்டும் சேர்த்து வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வந்து மிரரில் பண்ணியிருக்கேன். ஸோ அழகாக வந்து வந்துருச்சு பாருங்கள். உங்கள் வீட்டு மிரரில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டின கரை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணி அதை வந்து காட்டன் கிளாத்தில் தொடச்சி எடுத்துடலாம். ஸோ ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கம்மா. ஸோ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான வேலை கிளியர் பண்ணலாம். டூத் பேஸ்ட் வச்சு கிளியர் பண்ணலாம், இல்லைன்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு கிளியர் பண்ணலாம். இப்போ நான் வந்து வேற ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வைப்ஸு. இது வந்து நம்ம குழந்தைகளோட முகம் துடைக்கிறதுக்கு, உடம்பு துடைக்கிறதுக்காக நம்ம வச்சுருப்போம் இல்லையா, பேபி வைப்ஸ். ஸோ அதுதான், அதிலேருந்து ஒரு வைப்ஸ் எடுத்து நான் வந்து இந்த சுவிட்ச் போர்டை ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, பழுத்து போய். ஸோ இப்போ நம்ம கிளியர் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ பளிச்சுன்னு மாறிடுச்சு. ஸோ இந்த சுவிட்ச் போர்டு எல்லாமே ரொம்ப பழசு, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது தான். ஸோ ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸில் இருக்கிறதுனால ஸோ இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ பாருங்கள், நம்ம வந்து ஒரே ஒரு வைப்ஸை வச்சு இவ்வளோ அழகாக கிளியர் பண்ணிட்டோம். ரொம்ப எஃபெக்ட் எதுவுமே கொடுக்கல. நார்மலாக நான் வந்து இந்த வைப்ஸை வச்சு தொடச்சி எடுத்தேன். ஸோ அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வைப்ஸ் இருந்துச்சுன்னா தொடச்சி எடுத்துருங்க. அகைன் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நம்ம வந்து சுவிட்ச் போர்டில் கை வச்சு கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் வந்து மெயின் ஆஃப் பண்ணிக்கணும், செப்பல் போட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம சேஃப்டியாக இருந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ வந்து அடுத்த டிப் வந்து இதுவும் ரெக்வஸ்ட் வீடியோ தான். விண்டோவில் இருக்கிற ஆயில் கரையை எப்படி வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னோடய அடுப்புக்கு நேராக வந்து விண்டோ எதுவும் கிடையாதுமா. இந்த மாதிரி ஒரு க்ளவுடு தான் வச்சு செப்பரேட்டாக இதுவாக இருக்கும். ஸோ இந்த ப்ளவுடு தான் வந்து என்னோடய அடுப்புக்கு பின்னாடி இருக்கும். என்னோடய சமையல் வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பாருங்கள், இதை வந்து அதில் இருக்கிற ஆயில் கரையை நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதே ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து உங்கள் விண்டோவில் இதே வச்சு நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம் ஈஸியாக. இப்போ வந்து நான் வந்து வினிகர் எடுத்திருந்தேன், ஒரு 1/4 கப் வினிகர் எடுத்திருந்தேன். அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஷாம்பு, நீங்கள் என்ன ஷாம்பு உங்கள் தலைக்கு தடவை தேய்க்க யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ஷாம்பு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மிக்சரை வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு ஆயில் கரை உங்கள் விண்டோவில் இருக்குதோ ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ப்ரெஷ்ஷால் அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றிட்டு ஸ்ப்ரே பண்ணாலும் ஓகே. விண்டோன்னு வரும்போது நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷால் நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த கரை வந்து அந்த ஆயில் பிசுக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். நம்ம தலையில் வந்து இருக்கிற எண்ணெயை வந்து இந்த ஷாம்பு வந்து எவ்வளோ அழகாக கிளியர் பண்ணிடுது. நம்ம தலை குளிச்சதுக்கப்புறம் நம்ம தலை எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இது கூட நம்ம வந்து வினிகர் சேர்த்துருக்கோம், பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு சேர்த்துருக்கோம். ஸோ இது வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ பாருங்கள், என்னோடய செவத்தில் இருக்கிற இந்த எண்ணெய் கரையை கூட நான் வந்து சும்மாவே கையாலவே லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து தொடச்சி காமிக்கிறேன். நான் ஊரெல்லாம் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோக்காகலாம் எதுவுமே பண்ணலை. ஸோ நான் நேச்சுரலாக என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் வர டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்குது, நியூவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துகிறீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சதுமே அந்த ஆயில் பிசுக்கு எல்லாமே வந்துடுச்சு. இப்போ வந்து நல்லா கிளியராக இருக்குது, பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வந்து அழகாக ஒரு பொருளை கிளியர் பண்ணலாம். ஸோ என்னோடய அடுப்புக்கு நேராக இப்படி தான் இருக்குது. ஸோ அதை நான் கிளியர் பண்ணி காமிக்கிறேன். அகெயின் உங்களுக்கு வந்து திரும்ப நான் வந்து டைல்ஸில் இருக்கிற ஆயில் பிசுக்கையும் கிளியர் பண்ணி காமிச்சிடுறேன் இந்த வீடியோலேயே. ஸோ இதே மாதிரி லிக்யூட் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு நீங்கள் வந்து உங்களோட அடுப்புக்கு நேராக இருக்கிற டைல்ஸில் வந்து இருக்கிற அழுக்கையும் அந்த ஆயில் பிசுக்கையுமே ஈஸியாக எடுக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தொடச்சி எடுத்தீங்கனாலே அழகாக அந்த கரை வந்துடும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஊற வைக்காமல் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உடனே தொடச்சி காமிக்கிறேன். நீங்கள் வந்து நிறைய துடைக்க போகிறீங்க, உங்கள் டைல்ஸே கிளியர் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடச்சிங்கன்னா நல்லா ஊறி போய் நீங்கள் கையை வச்சு துடைக்கும் போது ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா நம்ம எந்த கெமிக்கலுமே காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம வீட்டில் வந்து வினிகரும் பேக்கிங் சோடாவும் எப்பவுமே வச்சுக்கோங்க. ஸோ எல்லா க்ளீனிங்க்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய டிப்ஸ்லாம் வந்து நிறைய வந்து வினிகர் காமிச்சிருப்பேன். ஸோ வினிகர்னால எந்த கெடுதலும் இல்லை, அதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால எந்த தப்பும் இல்லை. சூப்பராக ஆயில் பிசுக்கு அப்புறம் வந்து த்ரூ கரை அது எல்லாத்தையுமே வினிகர் வந்து எடுத்துரும். இன்னும் நிறையவே டிப்ஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 by 1 நான் என்னோடய வீடியோவில் நீங்கள் கேட்ட எல்லா டிப்ஸுமே நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ எதையுமே நான் மறக்கலை, எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கேட்ட எல்லா டிப்ஸுக்குமே நான் சொல்யூஷன் சீக்கிரமாகவே என்னோடய டிப்ஸ் வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்பயும் போல் லைக் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோஸ் ஒன்றுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் செல்லம் டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.